வணக்கம். சுமிதா மணியன் 3 நர்சரி மேலாயினம் பக்கத்துலேருந்து என்னோட 2 டிசம்பர் வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பார்த்தின வீடியோ தான் இது. நிறைய பேர் செடி நல்ல செடியாக எப்படி இருக்கும் என்னென்னலாம் கேட்குறீங்க. ஸோ எந்த மாதிரி செடி இருக்கும், நாங்கள் எப்படி பேக் பண்ணுவோம் அனுப்பணுன்றதை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இது செடி பார்த்தீங்கன்னா கவரில் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் மொக்கோட இருக்கான்னா பெருசாக அப்படி மொக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். அந்த இது எல்லாமே மொக்கு வர இடம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்புக்கு அந்த நுனியில் மொக்கு வரும். ஸோ அதனால் அது வந்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். செடி இப்போ நாங்கள் வந்து எப்படி அனுப்ப போகிறோம், செடி எவ்வளோ தூரம் வேர் பிடிச்சிருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் கட்டிங்ஸ் வாங்கணும் போனோம் பாருங்கள், பேக்கெட் ஃபுல்லுமே வேர் இருக்குது. இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும், மண் இறுக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர் நான் காட்டுறவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் நல்லா ஃபுல்லாக வேர் வந்த செடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிழைக்காமல் போகிறதுக்கோ சாகிறதுக்கோ சான்ஸே கிடையாது. இதை அப்படியே மடித்து செம்மண் அந்த எரு மண் வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு அது கூட கொஞ்சமாக கோகோ பீட் வச்சு தண்ணி ஊற்றி அப்படி தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அதனால் இது சாகிறதுக்கெலாம் வேலை இல்லை. நீங்கள் ஓரமாக ஒரு இடத்துல வந்து நிழலில் வைங்க, செடியை நட்டு வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றாதீங்க. நட்டு வைக்கும்போது தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதோட திரும்ப ஒரு 5-6 டேஸ் கழித்து தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த வேர் மண்ணில் பிடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா வேர் அழுகி போயிடும்.